ஜீ தமிழ்ல ஒளிபரப்பாகும் சாமந்தி சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு ஷார்ட்டா பார்த்துருவோமா? ஆக்சுவலா நேற்று எபிசோட்ல கேக்கில் விஷம் கலந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில, இன்று அரசியின் ஒரு அறிவிப்பு அனைவருக்கும் அதிர்ச்சியை கொடுக்குது. விஷம் கலந்த கேக் விவகாரம் தெரிய வந்ததும் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில், உடனடியாக வேறொரு கேக் கொண்டு வரப்பட்டு பிறந்தநாள் கொண்டாட்டம் தொடருது. இந்த சூழல்ல அம்மா நம்மள ஏதாவது செய்து விடுவார்களோ என்ற பயத்தில் ரோஜா தனியாக சென்று நிக்கிறாங்க. அவளின் பதற்றத்தை கவனிக்கும் ஆதவ் என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்க, ரோஜா திறமையாக நிலைமையை சமாளித்து விடுறாங்க. இதையடுத்து குடும்பத்தினரை ஒன்றாக கூப்பிட்டு அரசி ஆதவின் திருமணம் குறித்து முக்கிய அறிவிப்பை வெளியிடுறாங்க. மணப்பெண் யார் என்பதை சொல்லப் போகிறேன் என கூறி அனைவரின் எதிர்பார்ப்பையும் உச்சத்திற்கு கொண்டு செல்கிறார். அப்போது திடீரென ரோஜாவின் கையை பிடித்து உயர்த்தி இவர்தான் மணப்பெண் என கூற, ரோஜா மகிழ்ச்சியும் அதிர்ச்சியும் கலந்த உணர்வில் உறைந்து போகிறாங்க. ஆனா அடுத்த நொடியில் அனைவரையும் ஷாக்கடைய வைக்கும் வகையில் அரசி வேறொரு பெண்ணை ஆதவின் மணப்பெண்ணாக அறிவிக்கிறாங்க. அதன் பிறகு குடும்பத்தினர் அனைவரும் இணைந்து குரூப் போட்டோ எடுக்கிறாங்க. வேலைக்காரர்களையும் போட்டோவுக்கு அழைக்க முயற்சி செய்யப்படும் போது அதற்கு அரசி கோபமடைவது புதிய சலசலப்பை ஏற்படுத்துது. இன்னொரு புறம் காட்டுராஜா பரிசாக கொடுத்த நெக்லஸை அணிந்து கண்ணாடி முன் ரசிக்கும் அரசி அர்ஜுன் கொடுத்த பொம்மையையும் பார்த்து வியக்கிறாங்க. அந்த பொம்மையில் இருந்த நுணுக்கமான விவரங்களை கண்டு ஆச்சரியப்படும் அரசி அர்ஜுனை நேரில் சந்தித்து, இந்த பொம்மை உனக்கு எப்படி கிடைத்தது, நெக்லஸை இவ்வளவு தத்ரூபமாக எப்படி வரைந்தாய் அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. அப்போது அர்ஜுன் ஒரு பெரிய ரகசியத்தை உடைக்கிறான். இதெல்லாம் நான் செய்யல, இதற்கு பின்னால் இருப்பது சாமந்தி தான் அப்படின்ற மாதிரி உண்மையை வெளிப்படுத்த அரசி அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க. அரசியின் அடுத்த முடிவு என்ன? சாமந்தியின் உண்மை வெளிச்சத்துக்கு வருமா? ரோஜாவின் வாழ்க்கையில் என்ன திருப்பம் காத்திருக்கு? இப்படியான பரபரப்பான காட்சிகளை காண இரவு 8 மணிக்கு ஒளிபரப்பாகும் சாமந்தி சீரியலை ஜீ தமிழ்ல காண தவறாதீர்கள். அண்ட் இது போல சீரியல் அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.